ஹாய், இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணுறோன்னா ஹைவேயில் இந்த சைட் ட்ரீ, அந்த ரோடு, இதை பற்றி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு A4 சீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பாக்ஸ் ஒன்று போட்டு இங்கேருந்து கிராஸாக அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் கிராஸ் லைன் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் ஒரு லைன் போடுறோம். சென்டரில் லைன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த 3 லைனை ஜாயின் பண்ணுற மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு கிராஸாக கொண்டு வரணும். தின்னு அப்படியே ப்ராடாக வந்துடணும். அதே மாதிரி அந்த பக்கமும் தின்னிலேருந்து அப்படியே ப்ராடாக வந்துடணும். ரெண்டு சைடும் அது மாதிரி லைன் போட்டுட்டு இப்போது சென்டர்லேருந்து சென்டராக ஒரு லைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக சென்டரில் ஒரு லைன் போட்டு இப்போது அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் கிராஸாக அது அப்படியே மேலேருந்து தின்னாக வரும். அப்புறம் வர வர ப்ராடாகிடும். அந்த மாதிரி போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நல்லா ப்ரைட் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த சைடும் அந்த சைடும் நல்லா டார்க்கன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிட் பாயிண்ட்லேருந்து போகிற லைனாக நான் காட்டுறேன். சென்டரில் லைன் போடுறோம். அது என்னென்னா, நம்ம ரோடு வந்துட்டு ரோடுக்கு சென்டரில் ஒரு பிளாக் கலரில் லைன் போட்டிருப்பாங்கள்ல, அதுதான் அது. போட்டுட்டு இப்போது அதை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுறோம். மீதி இருக்க லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணிவிடுவோம். இப்போது அந்த பாக்ஸாக போட்டுருவோம். நல்லா டார்க் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம ரப் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் கொஞ்சம் நம்ம ரஃபாக போட்டிருக்க லைன்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு 2 சைடில் நம்ம கார்னரில் போட்டுக்கோங்கள டபுள் லைன், அதையும் நம்ம அதுக்கு சென்டர்லேயும் குட்டி குட்டியாக லைன் போட்டுட்டு இப்போ நல்லா அதையும் ப்ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சென்டரில் போட்ட லைன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதில் இருக்க மீதி இருக்க லைன் ஃபுல்லாக ரப் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம ப்ரைட்டன் பண்ணிக்கிறோம். 2 சைடுமே நல்லா ப்ரைட் பண்ணியாச்சு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. இப்படி போட்டாச்சு. இப்போ வந்து சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் என்ன பண்ணணும், குட்டி குட்டியாக ஒரு வி போட போகிறோம். குட்டி வி, கொஞ்சம் பெரிய வி, அதுக்கப்புறம் நல்ல பெரிய வி, அதுக்கப்புறம் நல்ல பெரிய வி. அதே மாதிரி இந்த சைடு விவியாக போட்டிருப்போம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு நல்லா விவிவாக போட்டுட்டு இப்போது அதிலிருந்து நம்ம ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். ட்ரீக்கு இருக்கும்ல, அது மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். போட்டிருக்க எல்லா வீலையுமே நம்ம ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம 2 சைடும் போட்டுக்கோனா அந்த 2 சைடுமே நம்ம வி ட்ரா பண்ணிக்க, 2 சைடுமே ட்ரீஸ் ட்ரா பண்ணுவோம். ஹைவேயில் வந்துட்டு சைடில் இப்போ இருக்கா என்னன்னு தெரில ட்ரீஸ், ஆனால் நம்ம வரையிறதுல ஹைவேக்கு 2 நடுவில் இந்த சைடும் ட்ரீ ட்ரா பண்ணுறோம். நம்ம சர்க்கிளாக போடுவோம்ல, அந்த ட்ரீ ஃபுல்லாக நம்ம இப்போ சர்க்கிள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம நார்மலாக எல்லா இதுக்கும் போடுற மாதிரி குட்டி குட்டியாக அந்த சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சர்க்கிள் யூஸ் பண்ணி கர்வாக சர்க்கிள் யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஈஸியான வே, குட்டி குட்டியாக சர்க்கிளாக போட்டு விட்டோம்னா, கர்வாக சர்க்கிள் போட்டு விட்டோம்னா ட்ரீக்கு அந்த கார்னரில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஹோல்
நம்ம ரஃப்பாக அப்படியே கிறுக்கி விடுற மாதிரி இருந்தாவே நமக்கு அது ட்ரீ எஃபெக்ட் வந்துடும். ட்ரீ எல்லாம் 2 சைடுமே ட்ரீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ மேலே 2 சைடு கிராஸ் போட்ட லைன் மீதி லைன் இருக்கும், அதை ரப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கை ட்ரா பண்ண போகிறோம். அதாவது க்ளவுட்ஸ் அங்கங்கே ட்ரா பண்ணிவிட்டு பேர்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிக்சர் ஹைவேல ஒரு பிக்சர்ஸ் மாதிரி தெரியும்.